மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன? நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு கணவனாக வரக்கூடியவர் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார், எந்த தொழில் செய்வார், உங்களுடைய புத்திர பாக்கியமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய மேஷம் ராசி. மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் நல்ல பேச்சு திறன் மிக்கவர்களாக இருப்பீங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருக்கீங்க, நல்ல பொறுமைசாலியாக இருக்கீங்க, தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கின்றது, நம்பிக்கை, நேர்மையான எண்ணம், உற்சாகமான செயல்பாடு, இது எல்லாமே மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்ககிட்ட இருக்கின்றது. மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் எப்போவுமே முதலிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. வேலை செய்கிறதில் மட்டும் இல்லை, முடிவு எடுப்பதிலையும் ரொம்பவே வேகமாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அதே சமயம் தெளிவான உறுதியான முடிவு எடுக்க தெரிந்தவர்களாகவும் இருக்கீங்க அப்படின்றது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலமே. எப்போவுமே வாழ்க்கையில் அனைத்து துறைகள்லையும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களும் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் தான். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அதே போன்று மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுக்கும் பல குணங்கள் இருக்கின்றது. அனைவரிடமும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்களாக இருக்கீங்க. அனைவருக்கும் உதவ வேண்டும் அப்படின்ற மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கீங்க. காதலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்கார பெண்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் அப்படின்ட்டே சொல்லலாம். தங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளை மறைத்து வைக்காமல் அதை தனித்துவமான முறையில் வெளிப்படுத்துவதில் நீங்கள் சிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். உங்களுடைய துணையை கவருவதற்கான அத்தனை தந்திரங்களையும் வழிகளையும் கையாளக்கூடியவர்களாக இருக்கீங்க. துணையை கவரும் வகையில் ஆடை அணிவதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்க. தனது துணை தன்னை கவனிக்க வேண்டும் அப்படின்றதில் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. அதற்காக எந்த ஒரு முயற்சியிலையும் இறங்குவீங்க. உங்களுடைய ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதுனால மற்றொரு நெருப்பு ராசி உடனேயே உங்களுடைய திருமணம் அப்படின்றது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றத மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிம்மம் ராசி, தனுசு ராசி மற்றொரு மேஷ ராசிக்காரருடன் பொருந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது சிம்ம ராசியில் பிறந்த ஆணையும் தனுசு ராசியில் பிறந்த ஆணையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். மிதுனம் ராசி, துலாம் ராசி, கும்பம் ராசி போன்ற காற்று ராசிகளுடனும் மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் கடகம் ராசி, மகரம் ராசி இந்த ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்தால் உறவு மிகவும் போராட்டகரமானதாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பாதையில் முன்னேறி போய்கொண்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதில் சில பல அடிகளை வாங்கிய பிறகே தாங்கள் எடுத்த முடிவின் விளைவுகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பவங்க தான் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள். அரசு சார்ந்த துறைகள், கட்டுமானத்துறை, சமையல் சார்ந்த துறை, கல்வித்துறை, பொழுதுபோக்கு தொடர்பான துறை இந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். உங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை அதிகம் இருக்கின்றது. ஆற்றலுடன் எதையும் ஆற்றலோடு செயலாற்றக்கூடியவர்களாக இருப்பதால் மக்களுடன் தொடர்புடைய துறை சார்ந்த வேலைகளும் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களை கவர்ச்சியாக அழகாக காட்டிக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அப்படின்றதுனால உங்களுடைய துணையால் ஈர்க்கப்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அதே சமயத்தில் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூச்ச சுபாவமும் உங்களுக்கு இருக்கின்றது. தங்கள் துணையிடம்
என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரிந்தவர்களாக இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் துணையை வெறுக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. அதாவது உங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மேஷம் ராசியை குழந்தை ராசி என்று சொல்லுவாங்க. அதனால் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு குழந்தை மனோபாவம் இயல்பிலேயே இருக்கும். மற்றவங்களோட பேசி மகிழக்கூடிய நீங்கள் அண்டி அனுசரித்து இருக்க மாட்டீங்க. தனித்து சிந்திப்பவராக இருப்பீங்க. தலைமை பொறுப்பேற்பவராகவும் இருப்பீங்க. பிறருடைய துணை இல்லாமல் தனித்து வாழக்கூடிய திறமை மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்ககிட்ட இருக்கின்றது. மற்ற ராசிகளில் பிறந்த பெண்களை காட்டிலும் மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் ஆண்கள் துணையின்றி தனியாக அனைத்து வேலைகளையும் தாமே செய்யக்கூடிய துணிவு பெற்றவர்களாக இருக்கீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் தன்னுடைய தந்தை, சகோதரன், கணவன், மகன், நண்பன் என எவரையும் அண்டி பிழைக்காம சிறப்பாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுபவராகவும் இருப்பீங்க. உங்களுக்கு சொந்தமும் நட்பும் வேலையும் மாறி மாறி வந்து போகும். மேஷம் ராசிக்கு அதிபதி அப்படின்னா அது செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்றது இரத்த சிவப்பு கிரகம். இரத்தத்துக்குரிய கிரகமும் இதுதான். எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் மன துணிவோட திடமாக இருப்பீங்க. கடைசி வரைக்கும் ரத்தம் சூடாகத்தான் இருக்கும். நீங்கள் ஞானி கோணி பேச மாட்டீங்க. முந்தானை அல்லது துப்பட்டாவின் நுனியை பிடித்து திருகியபடி தரையை பார்த்தபடி கண்களை அங்கும் இங்கும் அலைய விட்டபடி ஸ்டைலாக ஒயிலாக நின்று கொண்டு பேச மாட்டீங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்களை நேருக்கு நேராக பார்த்து கம்பீரமாக நின்று அதிகாரம் செய்பவர்களாக இருப்பீங்களே கண்டி, அன்பாக பாசமாக நடந்து கொள்வீர்களே கண்டி, வீண் அதிகாரம் செய்ய மாட்டீங்க. மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் எதையும் சுற்றி வளைத்து பேச மாட்டீங்க. மூடி மறைத்து பேச மாட்டீங்க. உள்ளது உள்ளபடி நறுக்குன்னு நயமாக சொல்வீங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாயையே பார்த்து கொண்டிருப்பாங்க. என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு. ஆனால் அந்த வாயே பல வேளைகளில் உங்களுக்கு எதிரியாகவும் மாறிவிடும். துணிந்து எதையும் பேசி வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களாகவும் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அதற்காகலாம் வருத்தப்படக்கூடிய ஆட்கள் நீங்கள் அல்ல. துணிச்சல் மிக்கவராகவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜல்லிக்கட்டு காளை போல களத்தில் நின்று விளையாடுபவர்களாகவும் இருக்கீங்க. அஞ்சி ஓட மாட்டீங்க. உங்களுக்கு ஆபத் பாந்தவன் போல நல்லவர்கள் பலர் உங்களை சுற்றி நின்று கொண்டிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கணவர் விவசாயம் சார்ந்த தொழில், இனிப்பு சார்ந்த தொழில், அலங்கார பொருட்கள் விற்பனை கடை வைத்திருப்பவராக நிச்சயம் இருப்பார். இதில் ஏதேனும் ஒன்றில் தொழில் செய்வார். உங்களின் 7வது அதிபதி உச்சமானால் அதிகமான பண வரவை மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் பெறுவீங்க. அதே நேரம் அதிகமான செலவுகளும் செய்பவர்களாக இருக்கீங்க. 7ஆம் அதிபதி நீச்சமானால் இல்லற வாழ்க்கையில் போட்டிகளும் சண்டைகளும் அதிகமாயிடும். அதே போல் உடலில் பிரச்சனைகளும் ஏற்படும், செலவுகளும் வந்து சேரும். உங்களுடைய 7ஆம் அதிபதி ஆட்சி பெறும் பொழுது வாழ்க்கையில் கோபமும் சந்தோஷமும் கலந்த வாழ்க்கை இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மேஷம் ராசிக்கார பெண்களாகிய நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்னால் பலரிடமும் அது குறித்து விவாதிப்பீங்க. நடந்த பிறகு சொல்வோம் அப்படின்ட்டு நினைக்க மாட்டீங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன்பே எல்லோரிடமும் அது பற்றி பேசுவீங்க. யோசனைகளை கேட்பீங்க. ஆராய்ந்து முடிவு எடுப்பீங்க. எப்பவுமே முடிவு உங்களுடையதாகத்தான் இருக்கும். அதனுடைய விளைவு என்னவா இருந்தாலும் அதற்காக கலங்க மாட்டீங்க. செய்ததை சிறப்பாக செய்தோம் அப்படின்ற மன நிறைவு உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். பெரும்பாலும் மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் எடுத்த காரியத்தில் தோல்வியே அடைவதில்லை என்றே சொல்லலாம். வெற்றியின் கணத்தை தலையில் ஏற்றி கொண்டு கொண்டாடுவதும் உங்ககிட்ட இல்லை. வானத்து நட்சத்திரங்களை
தம்முடைய இலக்காக வச்சிருப்பீங்க. மரத்தோட உயரத்தில் நின்றுட்டோம், வாழ்க்கையின் உச்சத்தில் சென்றுட்டோம் அப்படின்ட்டு மகிழ்ந்து போக மாட்டீங்க, தற்பெருமையும் பேசிக்கொள்ள மாட்டீங்க. இறந்தும் வாழ வேண்டும் என்று லட்சியவாதி போல பேசுவீங்க. கொள்கை, புகழ், லட்சியம் அப்படின்ட்டு பேசுவீங்க. அதனை பின்பற்றுவீங்க, அப்படியே வாழ்வீங்க. சற்று விசித்திர பிறவி என்று கூட மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை சொல்லலாம். ஏழ்மையிலும் கூட செம்மையாக வாழத் தெரிந்த உங்களை பணம், பதவி, அந்தஸ்து காட்டி யாராலையும் மயக்கிடவும் முடியாது, ஏமாற்றிடவும் முடியாது. மேஷம் ராசிக்கார பெண்களாகிய நீங்கள் பெரியவர்களுக்கும் குருக்களுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. அந்த கடவுளுக்கு, இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுவீங்களே தவிர மற்ற யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. யாருக்காகவும் தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளவும் மாட்டீங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றி பேசவும் மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே போர் குணம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. உங்களுடைய மேஷம் ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதுனால இந்த மேஷ ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் வேகமாகவும் இருப்பீங்க, சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அதிக பெண்மை நலம் மிக்கவராக இருப்பதால் ஆண்கள் உங்கள் பால் ஈர்க்கப்படுவது சகஜம் என்றே சொல்லலாம். பெரும்பாலும் மேஷம் ராசிக்கார பெண்களுக்கு காதலில் வெற்றி பெருசாக கிடைக்காதுன்னே சொல்லலாம். காரணம், நீங்கள் தன் காதலரை நேசிப்பதை விட காதலை மிகவும் நேசிக்கிறீங்க. எப்படி காதலிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு புத்தகமே நீங்கள் எழுதலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க அப்படின்றதுனால காதல் உங்களுக்கு பெருசாக ஒத்து வராதுன்னே சொல்லலாம். மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை கட்டளையால் மாற்ற முடியாது. ஒரு வேலையை செய்யாது என்று சொன்னால் அதை செய்துட்டு தான் மறு வேலையை பார்ப்பீங்க. இதனை புரிந்து கொண்டு உங்ககிட்ட பக்குவமாக மற்றவர்கள் நடந்து கொள்ளணும். கத்தியை வைத்திருக்கும் சிறு குழந்தையிடம் இருந்து அதை வாங்குவதற்கு வேறொன்றை கொடுத்து ஏமாற்றுவோம் பார்த்தீங்களா? அதே போன்று வேறு ஒன்றை காட்டி தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்க முடியும், அல்லது உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியும். இந்த டெக்னிக்கெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால்தான் மேஷம் ராசிக்காரர்கள் பெண்களாகிய உங்களை மற்றவர்கள் மேனேஜ் பண்ண முடியும். கட்டளை அல்லது உத்தரவு பிறப்பித்தா சில காலம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நாள் வெடித்து பஸ்மமாக்கி விடுவீங்க. செவ்வாய் பகவான் நெருப்பு அல்லவா? அதே போன்று மாதவியும் நீங்களே, கண்ணகியும் நீங்களே அப்படின்றது மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு தான் சிறப்பாக பொருந்தும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். ஆழ்கடல் போன்ற அமைதியும் அலட்டி கொள்ளாத செயல்பாடும் அதீத அக்கறையும் கொண்ட சிம்ம ராசிக்கார ஆண்கள் மேஷம் ராசிக்கார பெண்களுக்கு பொருத்தமான துணையாக அமைவார்கள் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். மேஷம் ராசிக்கார பெண்களாகிய உங்களுக்கு பொருத்தமான கணவர் வாய்த்து விட்டால் மிகச்சிறந்த மனைவியாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதற்கு முற்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு தாயாக இருந்து சமையல் செய்து துணி துவைத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த பணிகளை மேஷம் ராசி பெண்களாகிய நீங்கள் செய்யவும் மாட்டீங்க. அதாவது ஈடுபாடு கொண்டு செய்ய மாட்டீங்க, ஏனோ தானோன்னு செய்வீங்க. பளிச்சுன்னு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வீட்டு வேலைகள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகவே இருக்குன்னே சொல்லலாம். மேஷம் ராசிக்கார பெண்களாகிய நீங்கள் உழைத்து வாழ வேண்டும், உழைத்த பணத்தில் சாப்பிட வேண்டும் அப்படின்றத குறிக்கோளாகவே கொண்டிருப்பீங்க. என்னதான் மேஷம் ராசிக்கார பெண்களாகிய நீங்கள் வெளியே பார்க்க துணிச்சலான பெண்ணாக இருந்தாலும் தெரிந்தாலும் உடலில் வலி அப்படின்ட்டுனா உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. லேசாக காயம் பட்டாலும் மனதில் காயம் பட்டாலும் ரொம்பவே வருந்துவீங்க. மற்றவர்களுடைய துரோக நடவடிக்கைகளால் அடிக்கடி உள்ளுக்குள்ளார உடைந்து போவர்களாகவும் இருப்பீங்க. தன்னை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ நண்பர்களை பற்றியோ யாராவது ஏதாவது விமர்சித்தாலோ அல்லது தவறாக பேசினாலோ உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. எதிர்த்து பேசிவிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்டு நிச்சயம் நடப்பார். உங்களுடைய கணவர் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத பார்த்து பார்த்து செய்வார், உங்களுடைய நடவடிக்கை சரியாக இருந்தால். உங்களுடைய மேஷம் ராசியின் சின்னம் ஆடு அப்படின்றதுனால மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் மெலிந்த தேகமும் பளிச்சென்ற முகமும் பெரிய கண்களும் சற்று கூன் போட்டு நடக்கும் உடல் அமைப்பும் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆடை அலங்காரம் செய்வதில் பெருசாக கவனம் செலுத்த மாட்டீங்க அப்படின்னாலும் டீசெண்டாக உடை அணியணும் அப்படின்றதில் கவனமாக இருப்பீங்க.
ஊருக்காக தன்னுடைய ஹேர் ஸ்டைல் மற்றும் உடை உடுத்தும் பாணியை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. ட்ரெண்டாக மாடர்னாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விரும்ப மாட்டீங்க. சிம்பிளாக ஒரு கிராமத்து பெண் போல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் அனைத்து விதத்திலும் சிறந்தவர்களாக இருப்பீங்க. மிகச்சிறந்த ஞானம் பெற்றவர்கள், அறிவு பெற்றவர்கள், குடும்பத்தை சிறப்பாக நடத்தக்கூடியவர்கள், இல்லற வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கின்றது. அனைத்து விதத்திலும் சிறப்பான பாதையை நோக்கி சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும், அனைத்து பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.